மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் அவர்கள் அங்கு சிகிச்சையில் இருந்த காவலர்களிடம் உடல்நலம் குறித்து விசாரித்துக் கொண்டிருந்தார். அவர்களின் இந்த நிலைமைக்கு காரணமானவரும் அதே வார்டில்தான் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார். நடந்தது ஒரு படுபயங்கர துப்பாக்கிச் சூடு. சுட்டு பிடிக்கப்பட்டவர் மாரி செல்வம். இவர் மேல் அந்த பகுதியில் உள்ள காவல் நிலையங்களில் 5க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஆனால் அவை அனைத்தும் இவருக்கு மட்டும் சொந்தமில்லை. இவரின் ஆருயிர் நண்பன் மாரியப்பனுக்கும் அதில் முக்கிய பங்கு உண்டு. இருவரும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வீரவாஞ்சி நகரைச் சேர்ந்தவர்கள். வழிப்பறி, கொலை முயற்சி, திருட்டு, அடிதடி என எந்த கிரிமினல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டாலும் அதை ஒன்றாக செய்வது அவர்களின் வழக்கம். இப்படி பல குற்ற வழக்குகளை தனதாக்கி சிறை சென்று வந்த இந்த சிறை பறவைகள் ஒரு படு பயங்கர சம்பவத்தை சில நாட்களுக்கு முன் அரங்கேற்றியிருக்கிறார்கள். குடிபோதையில் ஏரியாவில் உலா வந்த இவர்கள் சம்பவத்தன்று தங்களுடைய காம பசிக்கு தீனி போட நினைத்திருக்கிறார்கள். அதற்காக காலை முதலே ஆண் துணை இல்லாமல் இருக்கும் வீடுகளை குறிவைத்து நோட்டமிட்டிருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தபடியே ஒரு பெண் தன்னுடைய 10 மாத கை குழந்தையுடன் தனியாக இருப்பதை பகலில் பார்த்திருக்கிறார்கள். அவரது கணவர் கேரளாவில் தங்கி கூலி வேலை செய்து வந்திருக்கிறார். இரவு 11 மணிக்கு மேல் அந்த பெண்ணின் வீட்டுக்கு சென்று இருவரும் கதவை தட்டியிருக்கிறார்கள். பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள்தான் கதவை தட்டுகிறார்கள் என நினைத்து அந்த பெண்ணும் கதவை திறந்திருக்கிறார். திடீரென உள்ளே புகுந்த மாரி செல்வமும் மாரியப்பனும் கதவை பூட்டியிருக்கிறார்கள். வந்தவர்கள் யார் என்று தெரியாமல் பயந்து போன அந்த பெண் கத்தி கூச்சலிட்டிருக்கிறார். ஆனால் அந்த கொடூரர்கள் வீட்டிலிருந்த 10 மாத குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டியிருக்கிறார்கள். அடுத்த கணமே அந்த பெண் அமைதியாகிவிட்டார். வெறி பிடித்த மாரி செல்வமும் மாரியப்பனும் மாறி மாறி அந்த குழந்தையின் தாயை வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். அதோடு நடந்தது குறித்து வெளியே சொன்னால் தீர்த்து கட்டி விடுவோம் என கொலை மிரட்டல் விடுத்து அங்கிருந்து இருவரும் தப்பிச் சென்றிருக்கிறார்கள். உயிருக்கு பயந்து எத்தனை நாட்கள் தான் அந்த கொடூரத்தை மனதிற்குள்ளே வைத்திருக்க முடியும் என முடிவெடுத்த அந்த பெண்மணி நடந்த சம்பவம் குறித்து கேரளாவில் வேலை பார்க்கும் தன்னுடைய கணவரிடம் சொல்லி அழுதிருக்கிறார்.